ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு கிரேட் திங்கர்ஸ் ஏஷியா. நான் உங்கள் சபரி. இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஏத்தரில் ரிஸ்டா அப்படின்ற ஒரு எலக்ட்ரிக் பைக் விட்டுருக்காங்க. அந்த பைக்கோட ஓவர் வியூவும் ஒரு ஷார்ட் ரிவ்யூவும் தான் பார்க்க போகிறோம். தயவு செஞ்சு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். உங்களுக்கு தேவையான பயனுள்ள தகவல் இந்த வீடியோவில் இருக்குது. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த பைக்கோட ஓவர்வியூ வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த பைக்கில் 2 வேரியன்ட் இருக்குது. பெஸ்ட் வந்து பேட்டரி கெப்பாசிட்டி ஒன்று வந்து 2.9 kWh, இன்னொன்று பார்த்தீங்கன்னா 3.7 kWh. இதில் 2.9 kWh வந்து பார்த்திங்கன்னா ஓவரால் ரைடிங் ரேஞ்ச் வந்து 123 km கொடுத்துருக்காங்க. இந்த பேட்டரியை 0லேருந்து 100% சார்ஜ் பண்ணுறதுக்கு 8 மணி நேரமும், அதே 0 to 80% சார்ஜ் பண்ணுறதுக்கு 5.3 மணி நேரமும் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. இதே 3.7 kWh பேட்டரி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஓவரால் ரைடிங் ரேஞ்ச் வந்து 160 km அப்படின்னும், அந்த பேட்டரியை 0 to 100% சார்ஜ் பண்ணுறதுக்கு 6 மணி நேரமும், 0 to 80% சார்ஜ் பண்ணுறதுக்கு 4 மணி நேரம் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. இந்த 2 வேரியண்ட்லையும் காமனான விஷயம் என்னென்னா, இந்த 2 பைக்குமே டாப் ஸ்பீட் 80 km/h தான். இன்றைக்கி நாம் ரிவ்யூக்காக எந்த பைக் எடுத்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா 3.7 kWh பேட்டரி இருக்கிற பைக் தான் எடுத்திருக்கோம். இன்றைக்கி நாம் இது ரேஞ்சை செக் பண்ண போகிறது கிடையாது. பட் வந்து ஹில் கிளைம் எப்படி பண்ணுது அப்படின்றத நம்ம செக் பண்ணி பார்க்க போகிறோம். இந்த ரிஸ்டா பைக்கில் நமக்கு 2 ரைடிங் மோட் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஸ்மார்ட் எக்கோ மோட், இன்னொன்று வந்து ஜிப் மோட். இந்த ஸ்மார்ட் எக்கோ மோடில் வந்து பார்த்திங்கன்னா அதிகபட்ச டாப் ஸ்பீடாக 40லேருந்து 52 km/h நம்ம ட்ராவல் பண்ணலாம். இதே ஜிப் மோடில் பார்த்திங்கன்னா 80 km/h வந்து நம்ம ட்ராவல் பண்ணலாம். இந்த பைக்கோட புல்லிங் கெப்பாசிட்டி செக் பண்ணுறதுக்காக நாம் சூஸ் பண்ண ஸ்பாட் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஒகேனக்கல் ஹில் ஸ்டேஷன் ரோட். ஸ்மார்ட் எக்கோ மோடில் இந்த மலை ரோட்டை எவ்வளோ வேகமாக இந்த பைக் ஏறுது அப்படின்னும், ஜிப் மோடில் எவ்வளோ ஸ்பீடில் இந்த ரோடை இது ஏறுது அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நாம் இப்போ செக் பண்ணுறது ஸ்மார்ட் எக்கோ மோடில். இதில் அதிகபட்சமாக 32 km/h இருந்து 26 ஃபைனலாக வந்து நமக்கு கிலோமீட்டர் தந்தது. நல்லது ஸ்லோப்பான ரோடு தான். இதே வந்து பார்த்திங்கன்னா இது பேட்டரி வெஹிக்கல் வந்து 26 km. இவங்க போர்டு போட்டிருக்கிறதே நமக்கு 20 km ஸ்பீடில் தான் போகணும்னு சொல்லியிருக்காங்க. பட் நம்ம ஸ்மார்ட் எக்கோ மோடில் போட்டால் அப் டு நமக்கு 30 km/h வரைக்குமே வந்து இந்த மலையை இந்த பைக் ஏறிச்சு. இதே பெட்ரோல் வண்டிலாம் பார்த்திங்கன்னா 40 to 50 km வேகத்தில் நம்மளை கிராஸ் பண்ணி போகிறத நீங்கள் வீடியோவில் பார்க்கலாம். இந்த ஸ்மார்ட் எக்கோ மோடில் நம்ம என்ன தான் எக்ஸலேட்டரை முறுக்கி பிடிச்சாலையும் அந்த 25லேருந்து 30க்கு மேலே இந்த பைக் தாண்டவே இல்லை. ஏன்னா வந்து ஸ்மார்ட் எக்கோன்றதுக்கு அதுதான் மீனிங். நம்ம எவ்வளோ தான் எக்ஸலேட்டர் கொடுத்தாலையும் பவர் வந்து மோட்டருக்கு போகாமல் கண்ட்ரோல் பண்ணிக்குது. அதில் இருக்கிற போர்டு வந்து அவ்வளோ கண்ட்ரோலாக வேலை செய்யுது. எனக்கு பிடிச்சிருந்தது. இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா ஹில் அசிஸ்டன்ட் கொடுத்துருக்காங்க. இன்கேஸ் நம்ம பிரேக் பிடிக்க முடியல அப்படின்ற பைக் ரிவர்ஸ் வராமல் ஹோல்ட் ஆகிக்குது. இப்போ நம்ம வந்து ஜிப் மோடில் பார்க்கலாம். இந்த ஜிப் மோடில் எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இப்போ 25, 28, 30 தாண்டிடுச்சு. இதே ஹில் ரோடு தான். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா 40 and above வந்து பாஸ் ஆகி போயிட்டுருக்கு. இது வந்து வளைவான பகுதி, அதனால் நம்ம 40 km ஸ்லோ பண்ணிக்கிட்டோம். ஆனால் வந்து அதிகபட்சமாக வந்து 52 km/h வேகத்தில் வந்து இந்த பைக்கு இந்த மலையோடு இருக்கிற ரோட்டில் பாஸ் ஆகி போனது. இப்போ வந்து எந்த வண்டியுமே நம்மளை வந்து கிராஸ் பண்ணவே இல்லை. நீங்களே வந்து மீட்டரில் பார்க்கலாம். 51 km/h வந்து இந்த மலை ஏறிட்டுருக்கு. நான் எலக்ட்ரிக் பைக்கோட கெப்பாசிட்டியை செக் பண்ணுறதுக்காக மட்டும்தான் ஹில் ஸ்டேஷனில் ஜிப் மோடில் போட்டு டாப் ஸ்பீடில் எவ்வளோ போகுதுன்னு செக் பண்ணுறதுக்காக நான் 50 km/h, அதுவும் 100 to 150 மீட்டர் வரைக்கும் தான் இந்த ஸ்பீடில் நான் பாஸ் பண்ணேன். நீங்கள் ஹில் ஸ்டேஷனில் யாரும் இதை பார்த்துட்டு இவ்வளோ வேகத்தில் ஓட்டாதீங்க. 20 km or 30 km/hலேயே வந்து பாஸ் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோவில் இதுக்கு முன்னாடியே பார்த்த மாதிரி ஒரு பைக்கரை நம்மளோட வேகமாக கிராஸ் பண்ணி போனாங்க. அந்த மாதிரிலாம் ஓவர் ஸ்பீடில் ஹில் ஸ்டேஷனில் ஓட்டாதீங்க. நாங்கள் இந்த ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்ணும்போது எங்களுக்கு வண்டியில் 71% பேட்டரி கெப்பாசிட்டி இருந்தது. ட்ரிப்பை எண்ட் பண்ணும்போது 42% இருந்தது. டோட்டலாக நாங்கள் 37 km வந்து ட்ராவல் பண்ணியிருக்கோம். ஸோ ஓவராலாக பேட்டரி எஃபிஷியன்சி நம்ம கால்குலேட் பண்ணும்போது 1% சார்ஜுக்கு 1.2 km நம்ம ட்ராவல் பண்ணலான்றது இதுலேருந்து தெரியுது. இந்த வீடியோவில் உங்களுக்கு பயனுள்ள தகவல் கிடச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் டு கிரேட் திங்கர்ஸ் ஏஷியா.